மயிலாடுதுறை மாவட்டம் பெருஞ்சேரியில் 54 அடி உயர பிரம்மாண்ட சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் வெளிநாட்டு பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் நடனமாடினர். அந்த காட்சிகளை காண்போம். விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் அன்புரகோத். அன்புரகோத், வணக்கம். 54 அடி உயர பிரம்மாண்ட சிவலிங்கம் எவ்வாறு பிரதிஷ்டை செய்யப்பட்டது? இதில் வெளிநாட்டு பக்தர்கள் எவ்வளவு ஆர்வமாக கலந்து கொண்டனர்? நிச்சயமாக. வணக்கம். மயிலாடுதுறை குத்தாலம் தாலுகா பெருஞ்சேரி என்ற கிராமத்துல தார்காவனத்து சித்தர் பீடம் என்றது ஒரு அமைந்திருக்கிறது. இந்த புராண காலத்தில் தார்காவனத்து முனிவர்கள் ஏகிய யானையை சிவபெருமான் ஆடையாக அணிந்து கொண்டது என்பது தலபுராணத்தில் உள்ள ஒரு வழக்கம். புகழ்பெற்ற இந்த ஊர்ல 54 அடி நீளமும் 54 அடி உயரமும் ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான சிவலிங்கம் இந்த தார்காவனத்து சித்தர் பீடத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதிஷ்டை நிகழ்ச்சியானது இன்று காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் சித்தர் பீடத்தில் நிர்வாகி தட்சிணாமூர்த்தி தலைமையில இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. காலையில் வாஸ்து சாந்தி பூஜைகள், வசுத்திரதாத நவகிரக ஹோமங்கள், 2 கால யாகசாலை பூஜைகள் நேற்று துவங்கி நடைபெற்று வருகிறது. யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரானது மேலதாளங்கள், சிவபாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்படுது. இந்த நிலையில 62 அடி உயர இந்த சிவலிங்க உச்சிக்கு எடுத்து வரப்பட்டு அங்கிருந்து வேதியர்கள் மந்திரம் ஓதி புனித நீர் ஊற்றி பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. தொடர்ந்து கருவறைக்குள் அமர்ந்திருக்கின்ற தார்காவனேஸ்வரர் சிவலிங்கத்திற்கு மகா அபிஷேகமும் செய்யப்பட்டது. இந்த பிரதிஷ்டை நிகழ்ச்சியில ரஷ்யா, கஜகஸ்தான், ஜப்பான், இஸ்ரேல் இது மாதிரியான நாடுகள் 10க்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்த வெளிநாட்டவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இவர்கள் அங்கு முழங்கப்பட்ட சிவபாத்தியங்கள், நாதசுரம் உள்ளிட்டவைகளுக்கு இணங்க அவர்கள் கைகளை உயர்த்தி நடனமாடியும் பரவசத்துடன் இறை வழிபாடு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.